Hi students, welcome to SRT Vijay Max YouTube channel. Chapter 10ல இருக்கிற 1 மார்க்குக்குலாம் இப்போ ஷார்ட்டாக எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலான்றதை பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆர்டர் அண்டு டிகிரி தான் கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் என்ன ஆகுது 2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1/3 இருக்குது. சரிங்களா? அப்போ ஆர்டர் வந்து 2, டிகிரி வந்து 1/3 இருக்குது. பார்த்தீங்களா? அந்த கீழே இருக்கிற 3 மட்டும் வச்சுங்க. அதான் அந்த ஆர்டர் 2,3. சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பவரில் 2 இருக்குது. இங்கே 1/3 இருக்குது. பார்த்தீங்களா? அந்த 3 மட்டும் வச்சுக்கோ. அப்போ 2,3 ஆன்சர். சரிங்களா? இது செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்னு இருக்கு. y ஈக்குவல் டு ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போ ஏ ஒரு கான்ஸ்டன்ட்டு, பி ஒரு கான்ஸ்டன்ட்டு, அப்புறம் காஸ் வந்துருக்கு. சரிங்களா? இப்போ 2 கான்ஸ்டன்ட் வந்ததுனால டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் ஆன்சர் வரும். சரிங்களா? இப்போ எல்லாத்துலேயுமே டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது. பார்த்தீங்களா? ஒய் இங்கே என்ன இருக்குது, காஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ காசுன்னு வந்தாலே இங்கே என்ன வரும் ஆன்சரு, ப்ளஸ் ஒய் தான் வரும். இந்த ப்ளஸ் ஒய் தான் வரும், ஞாபகம் வச்சுங்க. காசு இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஒய் வரும் அப்படின்னு ஞாபகம், ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 வரும்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டினுக்கு போகிறோம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. dy ப்ளஸ் டிஎக்ஸ், இங்கே dx மைனஸ் டிஒய்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு என்ன மீனிங்னா dy பை dx அந்த மாதிரி ஞாபகம். இது dy பை dx. அப்போ ஆர்டர் வந்து 1, டிகிரி வந்து 1. dy பை dx தாங்குது, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்லாம் இல்லை. சரிங்களா? இப்போ ஆர்டர் 1, டிகிரி 1 ஞாபகம் வச்சுக்க. ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். த ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் சர்க்கிள் வித் சென்டர் அட் ஹச், கே, அப்புறம் ஏ 3 கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 3. ஹச் ஒரு கான்ஸ்டன்ட், கே ஒரு கான்ஸ்டன்ட், ஏ ஒரு கான்ஸ்டன்ட், மொத்தம் 3 கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால ஆன்சர் 3 ஞாபகம் வச்சுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி பவர் மைனஸ் எக்ஸ்னு இருக்குது. ஏ அண்ட் பி ஆர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ பி 2 கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால டி ஸ்கொயர் ஒய் பை டி ஸ்கொயர் கண்டிப்பாக வரும் ஆன்சரில். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வரும். சரிங்களா? ஏன்னா ஏ பி இ பவர் மைனஸ் எக்ஸ்னு இருக்குதுங்களா, அதனால் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. இப்போ முன்னாடி பாருங்கள், இந்த செகண்ட் கொஸ்டின் இங்கே ஒய் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஒய் தான் ஆன்சர். ஏன்னா காசுன்னு வந்தால் ப்ளஸ் ஒய் ஆன்சரு, இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வந்தால் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வந்துச்சுன்னா மைனஸ் ஒய் ஆன்சர். மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 ஆன்சர் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின், த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy பை dx ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்னு இருக்குது. ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கேன்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த எக்ஸ் இந்த சைடு என்னட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், கேஎக்ஸ்னு கிடைக்கும். அந்த ஆன்சர் ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ். நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெப்ரசன்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அதிகமான கணக்கு இந்த செகண்ட் எக்ஸசைஸில் இருக்கிறது பேரபோலாவை பேஸ் பண்ணி தான் சம்மு, வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? இங்கே 2x டிவைட் பை dx மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 இருக்குது. இது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பேரபோலாவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. சர்க்கிள்ஸ் வராது. சர்க்கிள் வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டுமே வரும். சரிங்களா? எலிப்ஸ் வந்தாலும் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பி ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ரெண்டுமே வரும். அந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். அதனால் இது ஈஸியாக வச்சுக்கலாம். சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா பேரபோலா ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 8th கொஸ்டின், த சொல்யூஷன் ஆஃப் dy பை dx ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0 ஈஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதற்கு சொல்யூஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன ஃபார்முலா, ஒய் பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இதுதான் ஆன்சரு. இந்த இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து போயிடுறாங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், சி இ பவர் மைனஸ் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் அன்சைட் பண்ணால் இ பவர் மைனஸ் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ், அதான் ஆன்சர், செகண்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 9th கொஸ்டின் பார்க்கலாம். த இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஈஸ் என்ன, இதனோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் லேம்டா பை எக்ஸ், அதுதான் ஆன்சரு. இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னாவே என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இ பவர் லேம்டா கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? இப்போ டி பை டி எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. சரி, டினாமினேட்டரில் எக்ஸ் வரும், இ பவர் லேம்டா பை எக்ஸ், அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்தது 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் என்னென்னு கொடுத்துருவாங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும், தலைகளாக திருப்போம். அதான் என்னது, 1 பை எக்ஸ், அதான் ஆன்சர். சரிங்களா? இந்த எக்ஸை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 11th கொஸ்டினுக்கு போகிறோம். 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, கீழெல்லாம் கூட 1 இருக்குது. சரி, அந்த 1 கூட ஞாபகம் வச்சுங்க. ஆன்சர் வந்து 1. அடுத்தது 12th கொஸ்டின், பி அண்ட் கியூ ஆர் தி ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டர் வந்து பின்னு கொடுத்துட்டாங்க, டிகிரி வந்து கியூன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுங்க ஆர்டர் என்ன வரும்னா 2, 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோ, அதான் 2. அதுக்கு பவர் என்ன ஆகுது, 1ன்னு அர்த்தம். சரியா? அப்போ ஆர்டர் 2, டிகிரி 1. அப்போ ஆர்டர் தான் கிரேட்டராக இருக்கும். சரிங்களா? அப்போ பி கிரேட்டர் தென் கியூ. சரிங்களா? இதுதான் ஆன்சர்.
பி அண்ட் கியூ அந்த கிரேட்டர் தேன் போட்டுருங்க. அடுத்தது 13th கொஸ்டின் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா dy பை dxன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒய்யை மட்டும் நான் வச்சுக்கோங்க, டி விட்டுருங்க ஒய். சரிங்களா. அடுத்தது பக்கத்தில் என்ன இருக்குது, ப்ளஸ் ஒய் ப்ளஸ் நான் வச்சுக்கோங்க, ஒய் ப்ளஸ். இப்போ வேற எங்கேயும் ஒய் ப்ளஸ்னே வரல. சரிங்களா. அப்போ இந்த ஒய் ப்ளஸ்ஸு இதுக்கு தான் 1/√(1 - x² தான் ஃபார்முலா sin inverse x ஈக்குவல் டு என்னது சி, அதான் ஆன்சர். சரிங்களா. நான் வச்சுக்கோங்க இந்த ஒய் ப்ளஸ்ஸு இது போல் sin inverse x ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கிறோம், சின்னு எடுக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் ப்ளஸ் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா கூட போதும், வேற எங்கேயும் ஒய் ப்ளஸ் கிடையாது. அடுத்தது 14th கொஸ்டின் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx ஈக்குவல் டு 2xy இஸ் என்னன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா ஒய் இங்கே பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு சி இ பவர் எக்ஸ் ஸ்கொயர், இது ஆன்சரு. இப்போ இங்கெல்லாம் பாருங்கள் ப்ளஸ் சின்னு இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் சின்னுக்குது, இங்கே ப்ளஸ் சின்னுக்குது. இங்கே மட்டும் தான் ப்ளஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா. கொஸ்டின்லையும் இந்த இடத்துலையும் எதுவும் ப்ளஸ்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இது ஒய் ஈக்குவல் டு சி இ பவர் எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். இங்கே ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் சின்னுக்குது, இங்கே மட்டும் தான் ப்ளஸ் சின்னு இல்லை, சி இ பவர் எக்ஸ் ஸ்கொயர், அதை நினைச்சுங்க. அடுத்தது 15th கொஸ்டின் பாருங்கள். த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 15th கொஸ்டின் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. சரிங்களா. இ பவர் எக்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஒய், நடுவில் என்ன வரும், ப்ளஸ் வரும். சரிங்களா. ஃபஸ்ட்டு இ பவர் எக்ஸ் வரும், ரெண்டாவது இ பவர் மைனஸ் ஒய் வரும். இப்போ நடுவில் ப்ளஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஆப்ஷன்லையுமே நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இ பவர் எக்ஸ், ரெண்டாவது இ பவர் மைனஸ் ஒய், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 16th கொஸ்டின். 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் எதுவுமே கிடையாது. சரியா. ஃப்ராக்ஷன் ஆகுது இது மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் ஃப்ராக்ஷன் இல்லை, இதுலையும் ஃப்ராக்ஷன் இல்லை, இதுலையும் ஃப்ராக்ஷன் இல்லை, இது மட்டும் தான் ஃப்ராக்ஷன் ஆகுது. ஞாபகம் வச்சு ஃப்ராக்ஷனாக இருக்கிற ஆன்சர். அடுத்தது 17th கொஸ்டின் பாருங்கள். 17th கொஸ்டின் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. மேலேயும் பை ஆஃப் ஒய் பை எக்ஸ் தான், கீழே வந்து பை டேஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இருக்குது. சரிங்களா. மேலே இருக்கிற பை ஆஃப் ஒய் பை எக்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ஆன்சரு. பை ஆஃப் ஒய் பை எக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன்லையும் பை ஆஃப் ஒய் பை எக்ஸ் இருக்குது. சரிங்களா. அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஈக்குவல் டு கேஎக்ஸ் வரணும். சரிங்களா. ஈக்குவல் டு கே ஞாபகம் வச்சுங்க. இந்த டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸு, அந்த எக்ஸ் அந்த பக்கம் வருது, கேஎக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பை ஆஃப் ஒய் பை எக்ஸ் மேலே இருக்கிறது அப்படி எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு என்ன வரும், கே, டினாமினேட்டர் இருக்கிற எக்ஸ் அந்த பக்கம் வச்சுன்னா கேஎக்ஸ், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 18th கொஸ்டின் பார்க்குறோம். sin x இஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு கொடுத்துருவாங்க. அப்படின்னா பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. sin x ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது sin x தான். அப்புறம் cos x, tan x, secant x, cosine x, அப்படி கடைசியாக என்னது cot x அப்படின்னு சொல்லுவோம். sin x ஆரம்பிக்குது, அதனோட இன்டகிரேட் பேட்டர் என்னது, கடைசியாக முடிகிறது என்னது cot x, அதனால cot x ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 19th கொஸ்டின். த நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இன் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் n அண்ட் n+1. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே n n+1 தான், அது ஆன்சர். இங்கே n அண்ட் n+1 இருக்குது, இங்கே n, n+1, அதுதான் ஆன்சர். அடுத்தது 12th கொஸ்டின், சாரி 20th கொஸ்டின். The number of arbitrary constant of the particular solution of the differential equation of third order is என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட் ஆர்டர்னா ஆன்சர் வந்து என்னது 3. பார்த்துங்க, தேர்ட் ஆர்டர்னா 3ன்னு போட்டுறாதீங்க. தேர்ட் ஆர்டர் இஸ் தேர்ட் ஆர்டர்னு வந்துச்சுன்னா ஆன்சர் என்னது 0. நெக்ஸ்ட் 21 கொஸ்டின். The integrating factor of the differential equation is என்னன்னு கேட்குறாங்க. இந்த பாருங்க 1/x+1, இந்த ஆன்சர் 1/x+1, அவ்வளோதான். சரி. அடுத்தது 22. The population P is any year f t such that என்ன increases the population of proportional to the population, then என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து P equal to C e power kt. நம்ம எக்ஸசைஸ் 10.8ல் லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துருப்போம், அதில் பூராமே இதே தான். P equal to C e power kt தான், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா. இங்கெல்லாம் இது வந்து e power minus kt வருது, C kt வருது, இது C இருக்குது. சரிங்களா. நினைச்சுக்கோ C e power kt. அடுத்து 23. P is the amount of certain substance leftன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து P equal to C e power minus kt. 22 வந்து P equal to C e power kt. 23 வந்து P equal to C e power minus kt. ஏன் மைனஸ் கேட்டின்னு வருது, பவரில் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்ததுனால மைனஸ் கேட்டி வருது. சரிங்களா. லெஃப்ட்ன்றதுனால C e power minus kt. சரி. அடுத்தது 24th கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சர்க்கிள் கொடுத்துருவாங்க dy by dx. இங்கே பார்த்தீங்கன்னா A அப்புறம் 2 இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ மேலே ஏ இருக்குது, கீழே வந்து 2 இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு கீழே 2 இருக்கிறதுனால -2 ஆன்சர். நான் வச்சுக்கேன், ஏ ஈக்குவல் டு கீழே இருக்க 2 இருக்கிறதுனால -2 ஆன்சர். நெக்ஸ்ட்டு 25th கொஸ்டின். த ஸ்லோப் ஆஃப் எனி பாயிண்ட் y ஈக்குவல் டு f(x) என்னது dy by dx ஈக்குவல் டு 3x² இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த y நான் வச்சுக்கேன், y ஈக்குவல் டு இந்த கியூப் இருக்குது 3 இருக்குது பார்த்தீங்கன்னா 3 தூக்கி பவரில் எழுதுங்க, x³ ஆயிரும்.
இந்த ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு ப்ளஸ் 2ன்னு போட்டுங்க. சரிங்களா? y ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2. இந்த திருப்பியும் சொல்கிறேன். இந்த ஒய் நான் வச்சு y ஈக்குவல் டு இந்த 3 பவரில் இருக்கிற 3 இங்கே எழுதிருங்க. இங்கே இருக்கிற 2வை ப்ளஸ்ன்னு போட்டு 2வை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சரிங்களா? 3 மேலே வந்துடுது, இந்த 2 அந்த பக்கம் போயிடுது. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 அந்த ஆன்சர். y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். இப்போ 1 மார்க்கெலாம் நல்லா தரவாக படிங்க. திருப்பி ரிப்பீட்டடாக இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ்.